கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்படுகிறோங்கிறது உண்மைதான். எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க ஏதோ பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. இடதுசாரிக்கு எடுத்த முடிவு தான் நாங்கள் எடுத்தோம், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்புங்கிறது எங்களுக்கான நெருக்கடி. இது அவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. உங்கள் அரசு வேலை கனவை நனவாக்குங்கள். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் UPSC, TNPSC, பேங்கிங் எக்ஸாம்ஸ். திரு திருமாவளவன் அவர்கள் சொல்றீங்க, ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கிறப்பவும் சரி, இது கூட்டணி நீங்க தொகுதி பங்கீட்டில் தொடங்கி கடைசியாக தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவை பங்கேற்கிற வரைக்கும் ஒரு நிலைக்கும் நீங்க விளக்க வேண்டியதா இருக்கு. ஆராசா அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு கருத்து வைக்கிறாருன்னா அவர் அதை விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு. செல்வப்பிரந்தை அவர்கள் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவரும் அதுக்கு சுய விளக்கம் அளிக்க வேண்டியதா இருக்கு. இவங்க எல்லாம் நிர்பந்திக்கப்படுகிறாங்களா சமூகத்தில் கேட்கிற அரசியல் தளத்துல? இந்த கேள்வி அவ்வளவு எளிதா புறந்தள்ளிட முடியாது. ஏன்னா கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்படுகிறோங்கிறது உண்மைதான். எந்த முடிவு எடுத்தாலும் அந்த உடனே இவங்கன்னா இப்படிதான் இவங்களால பதவிக்காக தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க, ஒரு பணத்துக்காக தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க, ப்ரெஷருக்காக தான் முடிவு எடுக்கிறாங்க, இவங்களுக்கு சுயமான ஒரு சக்தி கிடையாது அல்லது ஆளுமை திறன் கிடையாது அப்படின்னு ஒரு பொது மதிப்பீடு இந்த சமூகத்துக்குள்ளே இருக்குது. அதை அவ்வளோ எளிதாக புறந்தள்ளிட முடியாது. அதை நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ப்ரூவ் பண்ணி தான் அதை கடந்து போக வேண்டிய தேவை இருக்குது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப நேர்மையாக இடதுசாரிகள் எடுத்த முடிவை எடுத்து நாங்கள் அறிவித்தோம். அதுக்கு முன்னாடி வரலும் நீங்கள் பேசின பேச்சுகளை அப்படியே எடுத்து பாருங்கள். அப்போ அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும். இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் எடுத்த முடிவுக்கும் இதுக்கு முன்னால் பேசப்பட்ட அந்த நேரேஷனுக்கும் என்ன ஒப்புமை இருக்குங்கிறத எடுத்து பாருங்கள். அப்போ தெரியும் எந்த உள்நோக்கத்தோட இவங்க பேசுகிறாங்கன்னு. அப்போ விடுதலை சிறுத்தையிலேருந்து ஒரு தலித்துக்கான ஒரு தலித் இயக்கம் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க ஏதோ பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இது நான் இந்த 37 வருஷத்தில் நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். இலகுவாக டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ காங்கிரஸ் உடனடியாக முடிவு எடுத்துச்சு. அந்த முடிவை யாரும் இங்கே பெருசாக விவாதிக்கவே இல்லை. ஒரு கூட்டணியில் இருந்த கட்சி உடனடியாக அந்த முடிவு எடுத்து அவ்வளோ வேகமாக ஏன் போச்சுன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? ஆனால் 9ஆம் தேதி அவங்க எங்களுக்கு கடிதம் எழுதி 4 நாள் கழித்து நான் முடிவு எடுக்கிறேன். 8ஆம் தேதிக்கும் 9ஆம் தேதிக்கும் இடையில ஒரு நாள் தான் இடைவெளி இருக்குது, 24 மணி நேரம் தான். இது அவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அப்போ என்னன்னா, திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அது பற்றி ஒரு பொது மதிப்பீடு இருக்குல்ல, அந்த பொது மதிப்பீடு தான் அதுக்கான காரணம். எப்பவுமே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச் இங்கே இருக்கத்தான் செய்யுது. அந்த இதை புறந்தள்ளிட முடியாது. நாங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத இப்போ என்னுடைய முடிவு காட்டுதில்லை. எப்போ பார்த்தாலும் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம், நாங்கள் புனிதமாக இருக்கிறோம், நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு நாங்களாக தான் எங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கே தவிர எங்களுக்காக பேச யாரும் ஆள் கிடையாது. அவர் ராகுல் காந்தி முடிவு எடுத்துட்டாரு, அதனால அது ஓகே. இது திருமாவளவன் டிலே பண்றாரு, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். இந்த கட்சியில இருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் எவ்வளவு வழிகளை சுமந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருப்போங்கிறது அது விவரிக்கவே முடியாது. இந்த கட்சியை டார்கெட் பண்ணி இதை உடைக்கணும், திருமாவளவன் கூட யாரும் இல்லை, முன்னணி பொறுப்பாளர்கள் பூரா வெளியே போகிறாங்க, அவரை இழுத்துட்டு போக போகிறாங்க, இவரை இழுத்துட்டு போக போகிறாங்க. இது இந்த நேரேஷன் எதுக்காக இங்கே நடக்குது? இடதுசாரிக்கு எடுத்த முடிவு தான் நாங்கள் எடுத்தோம். இப்போ இடதுசாரிகளிலேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் இவங்களுக்கு கூட தான் இப்போ 2வது முறை சீட்டு நிறைய பேருக்கு கொடுக்கல. நாகை மாலிக்குலாம் அருமையாக தான் ஒர்க் பண்ணார், அவருக்கு இந்த தடவை 2வது தடவை சீட்டு கொடுக்கல. இப்போ அவரை யாராவது டார்கெட் பண்ணுறாங்களா? உன்னை ஏமாற்றிட்டாங்க, நீங்கள் வாங்க எங்கள் கட்சிக்கு யாராவது டார்கெட் பண்ணுறாங்களா? அல்லது அந்த கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை இருக்குது, அதனால் அந்த கட்சி உடைப்புன்னு யாராவது உடைக்க முயற்சிக்கிறாங்களா? அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியில் 2வது தடவைக்கு 2 பொது தொகுதி, ஒரு தடவை அவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்புங்கிறது எங்களுக்கான நெருக்கடி. அது கம்யூனிஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுறது எங்களால் பண்ண முடியல. கம்யூனிஸ்ட்டில் வேட்பாளர்களை கீழே இருந்து எடுக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுக்கிறாங்க, இங்கே தலைவர் கையில் ஒப்படைச்சிடுறாங்க. தலைவர் எடுக்கிறதுல பெரிய பிரச்சனை வருது. ஒரு தொகுதிக்கு 10 பேர் போட்டி போடுறான், 10 பேரில் நான் ஒருத்தருக்கு எடுத்தால் 9 பேர் எதிராக மாறுறான். அப்போ அந்த பிரச்சனை எனக்கு இருக்குல்ல. இது சாதாரண மக்கள் தானே, அதிகாரத்தை நுகராத ஒரு சமூகம் தானே. அப்போ அதிகாரத்துக்கு ஆசைப்படும் போது மொத்தமே 8 தொகுதி, 8ல் 2 தொகுதி பொது தொகுதி, 2 தொகுதியில் இப்போ ஜெயிச்சவங்களுக்கு மறுபடியும் கொடுக்கணுங்கும் போது எனக்கு நெருக்கடி வருதில்ல. இன்னும் 5 வருஷம் அவன் வெயிட் பண்ணும்ல. இந்த 5 வருஷத்துக்கு அவங்க உயிரோடு இருப்பானான்னு கூட சொல்ல முடியாதுல்ல. காலத்தில் எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்தில்ல, அரசியல் மாற்றங்கள் நிகழ்தில்ல. அப்போ இன்னும் 5 வருஷம் நான் வெயிட் பண்ணுமான்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். அப்போ அவனுக்கு சரி, ஜெயிச்சவருக்கு இந்த தடவை வேண்டாம், இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறோம். இதை காரணம் காட்டி அந்த கட்சியை உடைக்கணும்னு முயற்சி பண்ணா இப்படி. தேர்தலுக்கு முன்பாக தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் நோக்கி மக்கள் பெருந்திரளாக வந்தாங்க, ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் வந்தாங்க. அப்போ எல்லாம் ஒரு திரை கவர்ச்சினோ அல்லது அரசியல் படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னோ அல்லது ஒரு சித்தாந்தம் ஐடியாலஜிக்கலா அலைன் ஆகாத கூட்டம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுட்டே இருந்தது. இப்போ ஆனால் பெரும்பான்மையாக வாக்குகள் பெற்று ஏறதால 1.25 கோடி வாக்குகள் பெற்று அவங்க தான் வந்திருக்காங்க. இன்னும் அந்த விமர்சனம் அப்படியே இருக்கா, இல்லை அவங்க அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக சீர்தூக்கி பார்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற இதுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க.
திமுகவின் மீது, ஆட்சியின் மீது இருந்த அதிருப்தி. ரெண்டாவது, திமுக அதிமுக ஒரு நீண்ட நெடிய காலமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க. அதனால் ஒரு புதிய சக்தி வரட்டும், ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற முறையில் தான் அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஐடியாலஜிக்கலி அப்ப அவங்க அலைண்டா வரல அப்படின்றீங்க. ஐடியாலஜி சித்தாந்தம் பார்த்து வாக்களிக்கல அப்படின்னு. சித்தாந்தம் என்னன்னு இன்னும் அவரே தெளிவுபடுத்தலையே. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற முறையில் தான் இந்த இதை நாங்கள் மதிப்பிடுறோம். திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் பெரியார் இயக்கங்களும் ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. இயக்கங்களாகவும் செய்யறாங்க, தேர்தல் பாதையிலும் அரசியல் ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லை, அஃப்கோர்ஸ் கூட்டணியில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த இயக்கங்கள்லாம் இவ்வளோ நாள் ஒரு பெருங்கூட்டத்தை அரசியல்படுத்த தவறி இருக்காங்களா? எலக்டோரல் பாலிடிக்ஸை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. மல்டி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். அதாவது சாதிக்காக ஓட்டு போடுறவர் இருக்கிறான், மதத்துக்காக ஓட்டு போடுறவர் இருக்கிறான், சொந்தக்காரங்கிறதுக்காக ஓட்டு போடுறவர் இருக்கிறான், பணத்துக்காக ஓட்டு போடுறவர் இருக்கிறான், சித்தாந்தத்துக்காக ஓட்டு போடுறவர் இருக்கிறான், வெறும் ஈர்ப்புக்காக சினிமா பாப்புலாரிட்டிங்கிறதுக்காக ஓட்டு போடுறவர் இருக்கிறான். பல காரணங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு காரணம் வெறும் சித்தாந்தத்தை மட்டும் ஒற்றையார் ரெட்டையான்னு சொல்லி நம்ம ஒரு மதிப்பீடு செய்யக்கூடாது. எல்லா தேர்தல்களையும் அது மாதிரி நடக்குது. மக்கள் பல்வேறு வகையில் இருக்கிறாங்க. அது எல்லாரையும் நீங்கள் 100% மக்களை அரசியல்படுத்த முடியாது. உலகத்திலே அது நடக்காது. அரசியல்படுத்துதலுங்கிறது ஒரு 10% பேரை நீங்கள் அரசியல்படுத்த முடியும், அவ்வளோதான். 90% பேர் அவனுடைய பர்சனல் ஒர்க்கில் தான் இருப்பான். எலெக்ஷன் நேரத்தில் எல்லாருக்கும் ஓட்டு போட்டு போயிடுவான். அவன் ஓட்டு போடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் அதை ஒரு 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 கேள்விக்குள்ளே சுருக்கிட முடியாது. சித்தாந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அல்லது சித்தாந்தம் இல்லாமல் ஓட்டு போட்டிங்களான்னு சுருக்கிட முடியாது. அதே மாதிரி அவர் வெறும் சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஓட்டு போட்டவங்க சொல்ல முடியாது. 100%, 170 தொகுதி அப்படி போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பர்சன்டேஜ் இருக்கலாம். அவரை கிறிஸ்டியன் நினச்சி ஓட்டு போட்டவங்க ஒரு பர்சன்டேஜ் இருக்கலாம். அவர் ஆன்டி டிஎம்கேங்கிறதுக்காக ஓட்டு போட்டவங்க ஒரு பர்சன்டேஜ் இருக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் திராவிட அரசியலே வேண்டாங்கிற கருத்து நீண்ட காலமாக 50 வருஷமாக பலராலையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ராமதாஸ் போட்டு அடி நடித்தார், திமுக அதிமுக வேணான்னு. அதே போல் வைகோ வந்தார், திமுக அதிமுக வேணாம் நான் தான் மாற்றினார். அதே மாதிரி விஜயகாந்த் திமுக வேணாம் அதிமுக வேணாம் நான் தான் மாற்றினார். அது மாதிரி சீமான் திமுக வேணாம் அதிமுக வேணாம் நான் தான் மாற்றினார். இந்த மாதிரி தொடர்ந்து பல பேர் போட்டு திராவிட அரசியலுக்கு எதிராக, திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக செய்த அரசியலும் அது ஒரு காரணம். திடீர்னு வந்தார், அவருக்கு திமுக எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா திமுக கூட்டணி இன்றைக்கி 73 சீட்டு ஜெயிச்சிருக்குது. அப்போ அந்த வாக்குகள்லாம் நீங்கள் எப்படி குறைச்சி மதிப்பிட முடியுமா? அந்த அந்த வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதம் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியுமா? அப்படி இல்லை. அதனால் சித்தாந்தம் தான் அப்படிங்கிறது ஒற்றை அளவுகோல் இல்லை. தேர்தல் அரசியலில் பல அளவுகோல்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று சித்தாந்தம். அதோட ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைய முதலாளித்துவ உலகில் நிறைய படித்த இளைஞர்களை வாழ்வியல் இருந்து அப்புறப்படுத்தி நிற்கிறாங்க. லட்சக்கணக்கில் படிச்சுட்டு இன்னொரு வீட்டு வாசலில் போயிட்டு உணவு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப வாழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாறுதலை விரும்புகிறார்கள். கண்முன்னால் தங்களுக்கு தெரிகிற போது இது மாறுதலாக தெரிகிறது என்று வாக்களிக்கிறார்கள். ஆனால் உள்ளபடியே அவர்கள் விரும்புகிற மாறுதல் சமூக அடிப்படையில் மாறுவதுதான். அதற்கு நீங்கள் துணை புரிய வேண்டும். உங்கள் அரசு வேலை கனவை நனவாக்குங்கள். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் UPSC, TNPSC, பேங்கிங் எக்ஸாம்ஸ்.